பார்த்தீங்கன்னா சூப்பரான சிரிக்கிற இன்றைக்கி நான் வந்து சமைச்சிருக்கேன். இதை எப்படி சமைச்சு பார்க்கணும்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்னடா எடுத்து பார்க்குறீங்களா? சிரிக்கிறேங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் எனக்கு சிரிக்கிற கிடைச்சது. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நிறைய சாப்பாட்டில் கீரை சேர்த்துக்கணும்னா ஸோ சிரிக்கிற வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் 2 ஸ்பூன் அளவு, இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் இருக்கும் இல்லையா, சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும்ல, இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 3 மிளகா எடுத்து, அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நீளமாக பெரிய மிளகாவாக இருந்துச்சு, அதை எடுத்து நான் கூட கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு 3 மிளகா தான் நான் எடுத்துருக்கேன். 3 பல்லு பூண்டு எடுத்து நான் நச்சு எடுத்துருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு வளர்க்க போது எண்ணெய், கடுகு, சீரகம், அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ரா ரொம்ப போட்டு இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். எனக்கு கீரையோட டேஸ்ட் ஒரிஜினல் வேணுங்கிறனால நான் அந்த மாதிரி சமைப்பேன். வாங்க டக்குனு வீடியோ போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. நான் பேனில் தான் வச்சு பண்ண போடுறதுனால நான் இதில் தான் செய்ய போகிறேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் விற்கிட்டோம். ரொம்ப எல்லாம் நமக்கு டைம் இருக்காது. நீங்கள் கீரை ஒரு வேளை வாங்கி வந்துருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் கூட நீங்கள் செய்யலாம். கீரை நிறைய வெரைட்டி கீரை வருது. ஸோ எல்லா கீரையுமே நம்ம சேர்த்துக்கணுங்கனால ரைஸ் கம்மியாக வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி சாப்பிட்றேன். உங்களுக்கு இந்த கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கு மாதிரி இருக்கும், ஒரு கட்டு தான், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கடுகும் சீரகமும் ரெண்டுமே நல்லா இதாக இருக்கட்டும், பிடிக்க ஆரம்பிச்சிடட்டும். பூண்டு, மிளகாய் இதோடு சேர்த்து வெங்காயமும் சேர்த்துறேன். பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால இது கூடவே நான் வந்து நம்ம வச்சிருந்தாலும் சிறுபருப்பு இதே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதோட சேர்த்து நல்லா அந்த ஃப்ரை ஆகி வரும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலவங்க இதை நிறைய வச்சு கூட சேர்த்துப்பாங்க, எனக்கு அதில் அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒரு இதுக்கு இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அப்படி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி வச்சிருந்தோம், அந்த ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காக தக்காளி எப்பவுமே சேர்த்துட்டு அப்படின்னா நம்ம கீரை வந்து குக் பண்ணும்போது ரொம்பவும் இதான மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. மீன்ஸ் அது ரொம்ப வெந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் ராவாக இருக்கும் அந்த இது, அதை நான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. வந்து அடுப்பு வந்து சின்ன வச்சுட்டு நம்ம வச்சிருந்தாலும் கீரை இதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கீரையும் இதோட சேர்த்து சிம்மில் தான் வேக போகுது. நம்ம ரொம்ப ஆவியில் போட்டு வேக வைக்க வேண்டாம்ன்றதுனால நான் வந்து சிம்மில் தான் வச்சு நான் வேக வைக்க எடுத்து போகிறேன். தெரியும் நிறைய மாதிரி நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போட்டு முடிச்சாங்க. சின்ன தான் 2 நிமிஷம் யோசிச்சு 2 நிமிஷம் வந்துச்சு. அந்த கிளம்பிக்கிறேன். எதுக்காக சோச்சு வேணும்னா இது ஒரு சத்தம் விட்டுக்கூடாதுங்கிறதுனால ஒன்று ரொம்ப மெதினா அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப நல்ல வசி மாதிரி இருப்பாங்க கீரை சாப்பிட்றது ரொம்ப கேட்டாகும். நத்தி சொல்ல மீன்ஸ் அது கொஞ்சம் வெந்து வேகமாக இருக்கும். சரி பக்கம் ஒவ்வொரு வெந்துட்டு நமக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படிதான் யோசிச்சேன். ஒரு பதவி இருக்கு, 2 நிமிஷம் நம்ம போட்டு வைக்கிறேன். இங்கே இல்லை அப்பதான் நல்லது. ரொம்ப ஹைச்சி நம்ம குக் பண்ணவும் கிடையாது. லோல வச்சு நம்ம சமைக்கும் போது அதில் இருக்க சீக்கிரம் வந்து சத்துக்கள் வந்து வெளியே போகாது. அதனால
பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறதுனால தான் அடி பிடிக்காமே இருக்குது. ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றல, எதுவும் நான் செய்யலை. நான் அந்த ஆவிலே தான் நான் வேக வச்சுருக்கேன். நல்லா பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பராக வந்துருச்சுங்க. நான் அப்புறம் உப்பு போட்டிருந்தேன். ஸோ எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலைங்கனால ரொம்ப வேண்டாம், நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இதோட மிக சூப்பராக வந்துருக்குங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக தான் நான் போடுறேன். நம்ம வந்து தேங்காய், நம்மளோட அரைக்கீரை, சாரிங்க நம்மளோட அதுவே சிறுக்கீரை, சாரி சிறுக்கீரை விடுங்க. அந்த அரைக்கீரை அந்த மைண்டில் இருந்தோன்னே அதையே சொல்லிட்டேன், சாரி. சூப்பராக கறியை சேர்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த இது தேங்காவை போட்ட உடனே ஒரு 2 பரட்டு பரட்டு அப்படி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப இறங்கிட்டு அந்த தேங்காவோட அது வந்து அந்த ஸ்மெல்லு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் லாஸ்ட்டில் தான் இது பண்ணுவேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்டோவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சோறுங்க எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சிம்பிளான டால் தாங்க. நான் அன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ டால் அதையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை, இன்றைக்கி நம்ம சமைச்ச சிறுக்கீரை, இந்த கீரையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கீரை நிறைய சேர்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸ் நான் நிறைய சேர்த்துப்பேன். ஸோ நீங்களும் அதே போல் சாப்பிடுங்க. ஸோ நான் இப்போ இதை சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இந்த சிறுக்கீரை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.